சாந்தி 24/6/24 ரிவைஸ் 1965 मातेश्वरी। पवित्रता रूपी गुण को धारण कर डायरेक्टर के डायरेक्शंस पर चलते रहो तो देवताई किंगडम में आ जाएंगे। பவித்திரத்தா என்ற குணத்தை தாரணை செய்து டைரக்டரினுடைய டைரக்ஷனில் நடந்து கொண்டே இருங்கள். அப்பொழுது தேவதா கிங்டம், தேவதைகளின் அரசாங்கத்திற்கு வந்து விடுவீர்கள். வாணினுடைய சாரம். ஓம் சாந்தி. इस दुनिया को नाटक भी कहते हैं। ड्रामा कहो, नाटक कहो, खेल कहो, बात एक ही है. இந்த உலகத்தை நாடகம் என்றும் கூறுகிறோம். டிராமான்னு சொல்லலாம், நாடகம்னு சொல்லலாம், விளையாட்டும்னு சொல்லலாம். விஷயம் ஒன்றுதான். नाटक जो होता है वह एक ही कहानी होती है. நாடகத்தில் ஒரே ஒரு கதை தான் திரும்ப திரும்ப நடைபெறும். उसमें बहुत बाई प्लॉट्स बीच में दिखाते हैं लेकिन स्टोरी एक ही होती है. நாடகத்தில் துணை கதைகள் நடுவுல நிறைய காண்பிக்கப்படும். ஆனால் கதை, முக்கிய கதை, மெயின் ஸ்டோரி அப்படிங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். इसी तरह से एक बेहद वर्ल्ड ड्रामा है. इसको नाटक भी कहा जाता है जिसमें हम सब एक्टर्स है. இதே விதத்தில் இது எல்லைக்கு அப்பாற்பட்ட உலக நாடகம், உலக டிராமா, வேர்ல்டு டிராமா, இதை நாடகம் என்றும் கூறப்படுகிறது. இதில் நாம் அனைவரும் நடிகர்கள். अभी हम एक्टर्स है तो एक्टर्स को नाटक का पूरा पता होना चाहिए कि किस स्टोरी पर यह शुरू होता है, हमारा यह पार्ट कहाँ से शुरू हुआ और कहाँ तक पूरा होता है. फिर उसमें समय प्रति समय किस एक्टर्स का कैसे कैसे पार्ट होता है और उसका डायरेक्टर क्रिएटर कौन और इस नाटक में हीरो हीरोइन पार्ट किसका है, इन सब बातों का नॉलेज होनी चाहिए. இப்போ நாம எல்லாருமே நடிகர்கள். நடிகர்களுக்கு நாடகம் பற்றி முழுமையாக தெரியணும். எந்த ஸ்டோரி, அதாவது இந்த ஸ்டோரி எந்த இடத்துல இருந்து ஆரம்பமாகுது, நம்முடைய கதாபாத்திரம் இந்த ஸ்டோரியில எங்கே இருந்து ஆரம்பமாகுது, எப்பொழுது முடிவடைகிறது, பிறகு அதில் நேரத்துக்கு நேரம் எந்த எந்த நடிகர்கள் எப்படி எப்படி நடிக்கிறார்கள், மேலும் இந்த கதையில, இந்த ஸ்டோரிக்கு டைரக்டர் யார், கிரியேட்டர் யார், இந்த நாடகத்தில் ஹீரோ ஹீரோயின் பார்ட் யாருக்கு இருக்கிறது, இது போன்ற எல்லா விஷயங்களினுடைய நாலேஜ், ஞானம் இருக்க வேண்டும். காலி நாடக் ககனே சே தோ காம் நஹி சலேகா. சும்மா நாடகம் அப்படின்னு சொல்றதுல ஒரு பலனும் இல்லை. டிராமான்னு சொல்றோம், ஆனா இவ்வளோ டீட்டெயில் தெரியணும். எப்ப ஆரம்பிச்சது, யார் ஹீரோ ஹீரோயின், எப்ப வராங்க, நாம எப்ப வர்றோம், யார் யாருக்கு என்னென்ன கதாபாத்திரம், டைரக்டர் யார், கிரியேட்டர் யார், இது எல்லாமே புத்தியில இருந்தாதான் இந்த நாடகம்னு சொல்றதுல லாபம் இருக்குது. வெறுமனே டிராமான்னு சொல்றதுல எந்த பலனும் இல்லை. नाटक है तो नाटक है, हम एक्टर्स भी है. अगर कोई ड्रामा का एक्टर और हम उनसे पूछे कि इसकी क्या स्टोरी है, நாம இந்த நாடகத்துல நடிகர்களாகவும் இருக்கிறோம். ஒரு டிராமாவில் நடிக்கக்கூடிய நடிகர்கிட்ட இந்த கதை என்ன, இது எதுல இருந்து ஆரம்பிக்குது, எங்கே முடிவடைகிறது என்றால் என்று கேட்டால் அவர் சொல்லுவார். அந்த நடிகருக்கு தெரியணும். இல்ல இந்த கதையை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது
அப்படின்னு யாராவது நடிகர் சொல்வாரா? ககேங்கே இஸ்கோ இத்னா பி பதா நஹி ககதாகே மே ஆக்டர். ஒருத்தர் இந்த கதையை பத்தி ஒன்னும் எனக்கு தெரியாது, ஆனா நான் நடிக்கிறேன் என்னமோ அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? இவர் நடிகர்னு சொல்லிக்கிறாரு, ஆனா இவருக்கு ஒண்ணுமே தெரியாதான் அப்படின்னு ஒரு கேலியாதான் சொல்லுவாங்க. एक्टर को तो सब बातों की जानकारी होनी चाहिए ना. நடிகருக்கு எல்லா விஷயங்களும் தெரிய வேண்டும் இல்லையா? நாடகத்துல இப்படித்தான் நடக்கணும், இன்னார் இந்த நேரத்துல வரணும், இன்னார் இந்த நேரத்துல போகணும், இது எல்லாமே தெரியணும் இல்லையா? तो इन सब चीजों को समझने का है. அப்போ எல்லாமே புரிஞ்சுக்கணும். நாம நடிகர்கள்னு சொல்லிக்கிறோம் அப்படின்னா இந்த டிராமாவினுடைய எல்லா அம்சங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நேரம், கதாபாத்திரம், ஆரம்பம், முடிவு, டைரக்டர், கிரியேட்டர் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்தின் படைப்பாளர் அவர் அறிந்திருக்கிறார். वो जानता है किस तरह से इस नाटक की शुरुआत हुई. அவர் தெரிஞ்சிருக்கிறார் இந்த நாடகம் எந்த விதத்தில் ஆரம்பிக்கின்றது. इसमें मुख्य एक्टर्स कौन है. இதுல முக்கியமான நடிகர்கள் யார்? सभी एक्टर्स में हीरो एंड हीरोइन का पार्ट किसका है. எல்லா நடிகர்களுக்குள்ளும் ஹீரோ ஹீரோயினுக்கான கதாபாத்திரம் யாருக்கு கிடைத்திருக்கிறது. இந்த எல்லா விஷயங்களையும் தந்தை புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். நீங்க வாணிய கவனமா கேட்டுட்டீங்கன்னா இது டிராமான்னு புரிய ஆரம்பிச்சிடும். இதுதான் இவங்களுடைய இந்த சீன், இதை இவங்க இப்படித்தான் நடிப்பாங்க அப்படின்னு புரிய ஆரம்பிச்சிடும். குழப்பமே இருக்காது. ஒருவேளை வாணி கேட்கலன்னா அவங்க ஏன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் எல்லா விதமான தொந்தரவுகளும் அடைஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனாலதான் பாபா சொல்றார், புரிஞ்ச ஒருத்தர் புரிய வைக்கும் போது கேட்கல அப்படின்னா குழப்பமாகத்தான் இருக்கும். यह सब नॉलेज जो रोज क्लास में आते हैं. இந்த நாடகத்துக்கான எல்லா ரகசியமும் டெய்லி வாணியில வந்துருது. वो समझते हैं उनको मालूम है इसका पहला डायरेक्टर और क्रिएटर कौन है. டெய்லி வாணி கேட்கறவங்களுக்கு தான் தெரியும் இதுல நடிகர், முதல் நடிகர் யார், இதுல டைரக்டர் யார், கிரியேட்டர் யார் அப்படிங்கிறது தெரியும். கிரியேட்டர் நமக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறோம், ஆனா மறந்துருது. அதை நினைவுபடுத்திக்கிறதுக்கு டெய்லி வாணி நாம கேட்க வேண்டி இருக்கிறது. அதுவும் கவனமா கேட்க வேண்டி இருக்குது. இல்லைன்னா நாம குழப்பத்துல மாட்டிக்கொள்ளக்கூடியவர் ஆகிடுவோம். கிரியேட்டர் ககைங்கே சுப்ரீம் சோலுக்கோ. கிரியேட்டர் படைப்பாளர் என்று பரம்பிதா பரமாத்மா சுப்ரீம் சோல் அவரைத்தான் சொல்வோம். लेकिन वह भी एक्टर है, उनकी एक्टिंग कौन सी है. ஆனா அவரும் கூட நடிகர் தான். கிரியேட்டர் படைப்பாளர் அவரும் கூட நடிகர் தான். ஆனா அவருடைய நடிப்பு என்ன? டைரக்டர் பன்கி, டைரக்டருக்கான நடிப்பு. வகை ஏகி பார் ஆக்கர், அவர் ஒரே ஒரு முறை வந்து ஆக்டர் பந்தாகே நடிகர் ஆகுகிறார். अभी डायरेक्टर बन करके एक्ट कर रहा है. இப்போ டைரக்டர் ஆகி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறார், நடிச்சிட்டு இருக்கிறார். வகு ககத்தேகே அவர் சொல்றார், டைரக்டரா இருந்து நடிச்சிட்டு இருக்கக்கூடிய பாபா சொல்றார், इस नाटक की शुरुआत मैं करता हूं कैसा कैसे. இந்த நாடகத்தின் துவக்கத்தை நான் செய்கின்றேன். எப்படி? जो प्यूरिफाइड सत्य की दुनिया है जिसको नई दुनिया कहते हैं, वह न्यू वर्ल्ड में क्रिएट करता हूं. தூய்மையாக்கப்பட்ட சத்தியுக உலகம் அப்படின்னு அந்த புது உலகத்தை சொல்றோமே, அந்த புது உலகத்தை நான் கிரியேட் செய்கின்றேன். अभी आप सब जो भी पवित्रता को धारण करके डायरेक्टर के डायरेक्शन पर चलते रहे हो.
இப்போ நீங்க எல்லாருமே பவித்திரத்தாவினுடைய தாரணையை செய்து டைரக்டரினுடைய டைரக்ஷன் படி நடந்து கொண்டு இருக்கிறீர்கள். நடிப்பு எப்ப நல்லா இருக்கும்? டைரக்டரினுடைய டைரக்ஷன் படி நடந்தாதான் நல்லா இருக்கும். ஆளாளுக்கு எனக்கு தோணுச்சு நான் இந்த வசனத்தை சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா சினிமா டிராமாவா இருக்காது. டைரக்டர் டைரக்ஷன் கொடுக்கிறார். அவர் என்ன டைரக்ஷன் கொடுக்கிறார்? பவித்திரத்தாவை தாரணா பண்ணுங்க, உங்க கேரக்டர் அழகாயிடும், சிறப்பாயிடும், பலம் பொருந்தியதாயிடும். அப்போ டைரக்டருடைய டைரக்ஷன் என்னன்னா பவித்திரத்தாவை தாரணை செய்யணும், அதன்படி நடந்துட்டு இருக்கணும். वह सभी एक्टर्स अभी प्यूरिफाई बन रहे हैं फिर इन्हीं एक्टर्स के द्वारा இப்போ எல்லா நடிகர்களும் தூய்மை ஆகி கொண்டிருக்கிறார்கள். பிறகு இதே நடிகர்கள் மூலமாக அநேக ஜென்மங்களினுடைய சக்கரம் நடைபெற வேண்டும். அதாவது யாரு தூய்மையாகி நடிக்கின்றார்களோ, தூய்மையை தாரணை செய்யறாங்களோ, அவங்கதான் அநேக ஜென்மத்துக்குள்ள வரப்போறாங்க. அதாவது சத்தியத்தினுடைய ஆரம்பத்தில இருந்து இதை தந்தை தான் புரிய வைக்கின்றார். அபி பவித்ர हुए मनुष्य दूसरे जन्म में देवताई किंगडम में जाएंगे. இப்போ தூய்மையாகி இருக்கக்கூடிய மனிதர்கள் அடுத்த ஜென்மத்தில் தேவதா அரசாங்கத்திற்கு சென்று விடுவார்கள். वह किंगडम 2 युग सूर्यवंशी चंद्रवंशी रूप में चलती है. அந்த தூய்மையான அரசாங்கம் 2 யுகங்களாக, சத்தியுகத்திலே சூரிய வம்சியாகவும் திரேதா யுகத்திலே சந்திரவம்சி ரூபத்திலையும் அந்த அரசாங்கம் நடைபெறுகிறது. பிறகு சூரிய வம்ச சந்திர வம்சத்திற்கான நடிகர்கள் எப்போ தங்களுடைய கதாபாத்திரத்தை முடித்துக் கொள்கிறார்கள், பிறகு கொஞ்சம் கீழே இறங்கி விடுகிறது. சக்கரத்துல நாம கீழே இறங்கிடுறோம், அதாவது வாம மார்க்கத்துல வந்துடுறோம். பிறகு மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கான நேரம் வருகிறது, அவங்க டேன் வருது. இப்ராஹிம், புத்தர், பிறகு கிறிஸ்துவர்கள், இந்த எல்லா தர்ம ஸ்தாபகர்களுமே நம்பர்வார் வந்து அவரவர்களது தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார்கள். ஆக பாருங்க, நாடகத்தினுடைய ஸ்டோரி எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது, எங்கே முடிவடைகிறது. ஒரு பியூரிஃபைடு கிங்டமா ஆரம்பிச்சது, தூய்மையான சுத்திகரிக்கப்பட்ட ஒரு நாடகமாக ஆரம்பிச்சது. பிறகு நடுவுல இடையிடையே பல பல துணை கதைகள் உருவாகுது. புத்தரி இயேசுங்கிற மாதிரி நிறைய பேர் வர்றாங்க, துணை கதைகள், அதாவது பல தர்மங்கள் உருவாகுகிறது. இந்த எல்லா கதைகளையுமே அமர்ந்து பாபா புரிய வைக்கின்றார். இப்பொழுது இந்த நாடகம் முடிவடையும் தருவாயில் இருக்கிறது. वह नाटक तो 3 घंटे में पूरा होता है. அந்த உலக நாடகங்கள் 3 மணி நேரத்தில் முடிவடைந்து விடுகிறது. இதற்கு 5000 வருடம் பிடிக்கிறது. பாக்கி உஸ்மே தோடே வருஷகே, இந்த 5000 வருஷத்துல இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது, சில வருடங்கள் தான் இருக்கிறது. பஸ் அபி உஸ்கி தயாரி ஹே, அவ்வளவுதான். இப்போ அதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன, முடிவடைய போது அதற்கான ஏற்பாடுகள். இப்போ இந்த நாடகம் முடிவடைந்து பிறகு ரிப்பீட் ஆகும். பிறகு முழு கதையுமே உங்களுடைய புத்தியில் இருக்க வேண்டும். இதற்குத்தான் ஞானம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப பாருங்க, பாபா வந்து புதிய பாரதம், புதிய உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். भारत जब नया था तो इतनी बड़ी दुनिया नहीं थी. பாரதம் புதியதாக இருந்த பொழுது இவ்வளவு பெரிய உலகம் இருந்தது இல்லை. இன்று பழைய பாரதம் இருக்கிறது, ஆகவே உலகமும் பழையதாகி இருக்கிறது. தந்தை வந்து பாரதம் இந்த அழிவற்ற கண்டம், இதுதான் பழமையான நமது தேசம், பாபாவுக்கும் இதுதான் தேசம். अभी देश कहते हैं क्योंकि दूसरे देशों में यह भी टुकड़ा हो गया है. இப்ப இதை தேசம் என்று கூறுகிறோம். ஏன்னா மற்ற தேசங்களில் இதுவும் துண்டாடப்பட்டிருக்கிறது.
இதுவும் ஒரு சின்ன பகுதியாக துண்டாகி இருக்கிறது. ஆனா வாஸ்தவத்துல முழு உலகமும் முழு பூமியும் ஒரு பாரத ராஜ்யமாகவே இருந்தது. அதைத்தான் பழமையான பாரதம் என்று கூறப்படுகிறது. அந்த நேரத்து பாரதத்திற்கு மகிமை என்ன? தங்க பறவையாக இருந்தது. सारी पृथ्वी पर केवल भारत का ही कंट्रोल था. முழு பூமியிலும் அதாவது உலகத்திலும் ஒரு பாரதத்தினுடைய அரசாங்கம் தான் இருந்தது, கட்டுப்பாடு தான் இருந்தது, ஒரு ராஜ்யம் ஒரு தர்மம் இருந்தது. உஸ் டைம் பூரா சுகுதா, அந்த நேரத்தில் முழு சுகம் இருந்தது. அபி ககாங்கே, இப்ப அது எங்க இருக்கிறது? சுகம் எங்க இருக்கிறது? इसलिए बाप कहते हैं, அதனால தான் பாபா சொல்றார், இதை அழித்து விட்டு ஒரு ராஜ்யத்தை ஒரு தர்மத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்ய வேண்டும். பிராச்சீன் வகி நயா பாரத் நயி துனியா பனாத்தாகும். அந்த பழமையான அந்த ராஜ்யத்தை மீண்டும் உருவாக்குகின்றேன். அதை நாம் என்ன சொல்றோம்? புதிய பாரதம், புதிய உலகம், அதை நான் உருவாக்குகின்றேன். சம்ஜா, புரிந்ததா? उस दुनिया में कोई दुख नहीं, कोई रोग नहीं, कभी कोई अकाले मृत्यु नहीं. அந்த உலகத்துல எந்த துக்கமும் இல்லை, எந்த நோயும் இல்லை, எந்த அகால மரணங்களும் இல்லை. तो ऐसी लाइफ पाने के लिए पुरुषार्थ करो. துக்கம் இல்லாத, நோய்களே இல்லாத, அகால மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையை அடைவதற்கு இப்போ முயற்சி செய்யுங்க. அது வரப்போகுது, ஆனா அதுக்கு என்ன செய்யணும்? இப்போ முயற்சி செய்யணும். நோயே வராம இருக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம்? அதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்றார். புருஷார்த்தம் பண்ணுங்க, அது விதியெல்லாம் கிடையாது. அதுக்கு நாம என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ண நோய் வராம ஆக்கிடலாம். அப்புறம் துக்கமே வராம இருக்கிறதுக்கும் முயற்சி பண்ணணும். நமக்கு தெரியும், உலகத்துல ஃபுல்லா துக்கத்தின் கிருமிகள் இருக்கிறது, நோய்களின் கிருமிகள் இருக்கிறது. அதை ஒன்னும் நாம செய்யவும் முடியல. ஆனா நம்மளை நாம என்ன பண்ணிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும்? பாதுகாக்க முயற்சி செய்யணும். பாபா துக்கம் கொடுப்பாங்க, ஆனா துக்கம் எடுத்துக்க கூடாது. நோய் கிருமிகள் எல்லா இடத்துலையும் இருக்கும், ஆனா அது நம்மை தாக்காத அளவுக்கு நம்மை பாதுகாத்து கொள்ளணும். பாபா சொல்றார், துக்கம், நோய், அகால மரணம் அசந்தா ஆளை கொண்டுடும். அப்படின்னா என்ன? மாயா அவ்வளவு இருக்குது உலகத்துல. பாபா சொல்றார், அப்படிப்பட்ட உலகத்துக்கு போறதுக்கு, நோய் இல்லாத, துக்கம் இல்லாத, அகால மரணம் இல்லாத உலகம் செல்வதற்கு புருஷார்த்தம் செய்யுங்கள். முக்துமே தோடேகி மிலேகி, இலவசமாய் ஒன்றும் கிடைக்காது. பாபா குழந்தை, நான் பாபா குழந்தை, எனக்கு ஒன்னும் ஆகாது, எனக்கு ஒன்னும் ஆகாது. அப்படியா? அப்படியா? நான் பாபா குழந்தை, எனக்கு ஒன்னும் ஆகாது. அப்படியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. புருஷார்த்தம் செய்யுங்க. நோய் வரும், ஆனா நம்ம அந்த நேரத்துல ஆத்ம பயிற்சி செய்தால், அசரீரி பயிற்சி செய்தால், ஏற்கனவே செய்தாதான் அந்த நேரத்துல பண்ண முடியும். பண்ணா துக்கத்தை என்ன பண்ண மாட்டோம்? உணர மாட்டோம். அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாம போச்சு, பாபாவுக்கும் உடம்பு சரியில்லாம போச்சு, ஆனா அவங்க துக்கப்படலை. தன்னை நோயாளின்னு யார்கிட்டையும் சொல்லிக்கவும் இல்லை. அதுக்குண்டான மருந்து எடுத்துக்கிறது முயற்சி. பாபா இடையில கூட 2 நாளுக்கு முன்னால சொன்னார், பாபா தவாய் மருந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் என்னது? புருஷார்த்தம். அதுக்கு பேர் என்னது? புருஷார்த்தம். மருந்தே எடுத்துக்க மாட்டேன், எனக்கு நோய் சரியாயிடும் அப்படின்னா அது எப்படி? அதுக்கு நாம என்ன பண்ணி ஆகணும்? புருஷார்த்தம் செய்யணும், ஆத்ம பயிற்சி செய்யணும், அசரீரி பயிற்சி செய்யணும். பாபா சொல்றார், முக்துமே தோடேகி மிலேகி, எதுவுமே சும்மா கிடைக்காது. நோயற்ற வாழ்க்கை, துக்கம் இல்லாத வாழ்க்கை, அகால மரணம் இல்லாத வாழ்க்கை சும்மா கிடைக்காது. குச்சுத்தோ மெகனத்து கரணி படைகி, கொஞ்சம் போலையாவது முயற்சி செய்து ஆக வேண்டும். பாபா சொல்ற, ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. பாபா 1000 மடங்கு என்ன பண்ணுவார்? அந்த ஒரு ஸ்டெப் என்னது? தைரியம்.
ஐயோ என்ன ஆச்சோ அப்படின்னா அந்த ஆத்மா அவ்வளவுதான், க்ளோஸ்ன்னு அர்த்தம். என்ன ஆகுமோ அப்படின்னு நினைச்சா க்ளோஸ்ன்னு அர்த்தம். தைரியம், உனக்கு ஒன்றும் ஆகாது, பாபா இருக்காருல்ல. பாபா சொல்ற குச்சுத்தோ மெகனத்து கருணி படேகி, நீங்க கொஞ்சம் போலையாவது உழைப்பு செய்து ஆக வேண்டும். பீச் போயெங்கே தோ பாயெங்கே, எனக்கு அது வேணும் இது வேணும் அது இல்லை இது இல்லை சொல்றவங்களுக்கு பாபா சொல்றார், விதை விதைச்சா பலன் கிடைக்கும். விதை விதைச்சா அனுபவிக்கிறவங்க எல்லாம் யாரு? விதைச்சவங்க. இவ்வளவு சொகுசா இருக்காங்களே இவ்வளவு சொகுசா இருக்காங்களேன்னு அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க? என்ன பண்ணிருக்காங்க? விதைச்சிருக்காங்க. அதுல ஏதாவது டவுட் இருக்கா? அவங்க எல்லாருமே இப்போ கோதைஸ்டர் கூட அந்த சர்தாஞ்சலியில் அந்த வார்த்தை சொன்னாங்க. நான் 2 முறை உடம்பு சரியில்லாம இருக்கும்போது பெஞ்சியை பார்க்க போனேன். அவ்வளவு வசதிகள் சூழ்நிலையில இருக்குது. இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு யஜ்ஞத்தை படைச்சிட்டாங்க. சக்தீஸ்வரர் உட்பட அவங்க உருவாக்கின எல்லாமே என்னதுதான்? பிரம்மாண்டம் தான், பெருசுதான். எல்லா வசதிகளும் எல்லா வாய்ப்புகளும் பொருட்களும் இருக்குது. ஆனா அது எதுவுமே தியாகம் பண்ணாம வரவே இல்லை. அது எதுவுமே தியாகம் பண்ணாம, எவ்வளவு தியாகமும் அவ்வளவு பாக்கியம். ஒருத்தவங்க ஒன்னை அனுபவிக்கிறாங்கன்னா அதுக்கான தியாகத்தை அவங்க ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க? செஞ்சுட்டாங்க. பாபா குச்சித்தோ கொஞ்சம் போலையாது எதையோ ஒன்னையாவது என்ன பண்ணுங்க, சரி பரவாயில்ல இது அவங்களுக்கு இருக்கட்டும், சரி பரவாயில்ல அது அவங்களே அனுபவிச்சுக்கிட்டோம், சரி அவங்களே முன்னால இருக்கட்டும். எதையாவது நம்ம யாருக்காவது விட்டு கொடுத்துருக்குறோமா, அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது நமக்கு வர வேண்டியதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? குச்சித்தோ மெகனத்துக்கார், கொஞ்சம் நான் இன்னைக்கு சகிச்சுக்கிறேன், நாளைக்கு உலகமே சகிச்சுக்கும். 2 மாசம் அசையாம இருக்கிறாங்க, அவங்கள விழுந்து விழுந்து குழந்தைய போல பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க எத்தனை பேரை பார்த்திருப்பாங்க? குழந்தை மாதிரி பாலனை செஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நாதி இல்லாம போய் சேர்றாங்க? பெரிய பெரிய கோடீஸ்வரன் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. இங்க எப்படி 2 மாசம் அவங்களுக்கு ஒரு உணர்வும் இல்லை, ஆனா குழந்தை மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு கவனிச்சுக்கிட்டாங்கன்னா குச்சித்தோ மெகனத்து கர்ணி படேகி. பாவம் அவங்க என்னமோ யாருக்கோ என்ன பண்ணி இருக்கிறாங்க, செஞ்சிருக்காங்க. அவங்க செஞ்சதை அவங்க என்ன பண்றாங்க? நான் நல்லா இருக்கும்போது எதையாவது யாருக்காவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்ல. நமக்கு ஒன்றும் அப்படி வராது, அது வேற விஷயம். டிராமால இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும்? அம்மாவுக்கே வந்துச்சு, அவங்கள பாத்துக்கிறது 2 பேர் இருந்தாங்களே, ஏன் தாதிக்கெல்லாம் வரலையா? பாத்துக்கிறது 2 பேர் இருந்தாங்க. அவங்க உலகத்துக்கு அவ்வளவு செஞ்சாங்க, போட்டி போட்டு நான் அதை செய்யறேன் நான் அதை கொடுக்கறேன், ஒன்னும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம். அப்போ அவங்க எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கடைசியில அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உலகம் என்ன பண்ணுது? நான் பார்த்துக்கிட்டுமா அங்க போட்டி இருந்துச்சு. இது எதுக்கு அப்படின்னா அவங்க என்னமோ என்ன பண்ணி இருக்கிறாங்க, செஞ்சிருக்கிறாங்க. எனக்கு செய்யலையேன்னு சொல்றவங்களை பார்த்தா வருத்தப்படணும். குச்சித்தோ பீஜ் போ பாபசுர, எதையாவது ஒரு விதைய விதைச்சிருக்கணும்ல. விதைச்சிருந்தா அது கண்டிப்பா உங்களுக்கு பலன் என்ன பண்ணும்? கிடைக்கும். நமக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம விதைச்சிருக்கிறோம். ஆனாலும் கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இன்னும் விதைக்க வேண்டியதும் இருக்குது. பாப் கர்மூகா பீஜ் போனேகா சிக்லா ரகேகே. நான் உங்களுக்கு அதை செய்வேன் இதை செய்வேன்லாம் பாபா கேரண்டியே கொடுக்கல. நான் உங்களுக்கு கர்மத்தின் விதை விதைக்க கற்று தருகிறேன். நீ கோவப்படலைன்னா உங்களை யாருமே கோவப்பட மாட்டாங்க. நீங்க டென்ஷன் ஆக்கலைன்னா உங்களை யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, டென்ஷன் ஆக்க மாட்டாங்க. நீங்க யாரையுமே அழ வைக்கலைன்னா உங்களை யாரையுமே என்ன பண்ண மாட்டாங்க, அழ வைக்க மாட்டாங்க. பாபா சுடர் கொஞ்சம் கர்மத்தை பாபா செய்ய கத்து கொடுக்கிறார். இப்ப பாபா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற, நான் உங்களை காப்பாத்துவேன் இல்லை, நான் நல்ல கர்மத்தை என்ன பண்றேன், கற்று தருகிறேன். அப்புறம் அதுக்கான பலனை நம்ம என்ன பண்ணுவோம், அனுபவிப்போம். போயேங்கே நகித்தோ பாயேங்கே கைசே. திரும்பவும் பாபா கேட்கிறார், விதைக்கவே இல்லை என்றால் எப்படி அடைவீர்கள்? இது யகு கர்ம சேத்திரகே, இது கர்மத்தினுடைய சேத்திரம். இது மேஜிக் பூமி எல்லாம் கிடையாது. நான் பாபாட்ட கண்ணீர் வச்சுக்கிட்டே இருந்தா பாபா எனக்கு எதையாவது கொடுத்துருவாரோ, இல்ல பாபாவுக்கு ஸ்பெஷலா ஏதாவது அவரை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருந்தா. பாபாவை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? பாபாவை பல விதத்துல கவனிக்கலாம். பாபாவை எப்படி கவனிக்கலாம்? பாபா எப்படிலாம் கவனிக்கலாம் ஸ்பெஷலா?
அவருக்கு மாலை போடலாம், அவருக்கு பழம் வைக்கலாம், அவருக்கு ஸ்பெஷலா அவருக்கு பட்டுல செய்யலாம், அப்படியே ₹1,00,000 தங்கத்துல டிரான்ஸ்லேட் பண்ணலாம், அப்படி என்ன முத்து பதிக்கலாம், வைரம் பதிக்கலாம், நீங்க என்னமோ பண்ணுங்க. கர்ம சேத்திரத்துல என்ன செஞ்சீங்க அதைத்தான் நீங்க அனுபவிக்க போறீங்க. பாபா ரொம்ப அழகுபடுத்துறது தப்பு இல்லை. பாபாவுக்கு ஸ்பெஷலா செஞ்சு கொடுக்கறதெல்லாம் ஒன்றும் தப்பே இல்லை. அதெல்லாம் கர்மத்திலேயே வராது. நீங்க மற்றவங்களோட எப்படி நடந்துகிட்டீங்கன்றதான் கர்மா. நீங்க எப்படி நடந்துகிட்டீங்க, என்ன கொடுத்தீங்க, என்ன செஞ்சீங்க, எப்படி பார்த்தீங்க, அது எல்லாமே என்னது? கர்மா. இது கர்ம சேத்திரம். இந்த கர்ம சேத்திரத்துல என்ன விதைக்கிறீங்களோ அதை நீங்க கட்டாயம் என்ன பண்ணுவீங்க? நீங்க 4 பேரை மன்னிச்சீங்கன்னா 4 பேர் மன்னிப்பாங்க, 4 பேரை தண்டிச்சீங்கன்னா 4 பேர் தண்டிப்பாங்க, 4 பேர்ட்ட கோவப்பட்டீங்கன்னா இது ஒண்ணுமே செய்ய முடியாது. பாபா ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க பாபா சொல்றாரு, எக கர்ம சேத்திரகே இஸ் சேத்திரமே கர்மோசே போனாகே. இது கர்ம சேத்திரம். இந்த சேத்திரத்தில் கர்மங்களால் விதைக்க வேண்டும். ஜோ கரம் கம் போத்தேகே வகுப்பல் பாத்தேகே. யார் என்ன விதை விதைக்கிறார்களோ அந்த பலனை அவர்கள் அடைகிறார்கள். बाप कर्मों का बीज बोने का सिखला रहे हैं. जैसे खेती करना सिखलाते हैं ना, कैसे बीज डालो, कैसे उसकी संभाल करो, उसकी भी ट्रेनिंग देते हैं. எப்படி உலகத்துல எப்படி விதைக்கணும், அதுக்கு எப்படி தண்ணி ஊத்தணும், எப்படி எல்லாமே என்ன பண்றாங்க, கத்து கொடுக்கறாங்க இல்லையா? அங்க செடி வளர்க்கறதுக்கும் மரம் வளர்க்கறதுக்கும் வயல் நடுறதுக்கும் கத்து கொடுக்கற மாதிரி இங்கே பாபா உட்கார்ந்துட்டு கர்மா எப்படி செய்யணும், அந்த செடியை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கறது கத்து கொடுக்கற மாதிரி இங்கே பாபா கற்று கொடுக்கிறார். அங்க ட்ரைனிங் இருக்கிறது. तो बाप आकर के हमारे को कर्म के खेत के लिए कर्मों को कैसे बोए उसकी ट्रेनिंग दे रहे हैं. ஆக பாபா நமக்கு கர்மத்தினுடைய வயல்வெளியில் கர்மத்தினுடைய விதைகளை எப்படி விதைப்பது என்பதற்கான பயிற்சி ட்ரைனிங் கொடுத்து கொண்டு இருக்கிறார். अपने कर्मों को ऊंच बनाओ. பாண்டிமணி பேரை சொல்லும்போது எல்லாருமே அந்த வார்த்தையை ஃபீல் பண்ணோம். ஃபீல் பண்ணீங்களா? பாண்டிமணி பேரை சொல்ற பேஞ்சி எப்போ போனாலும் வரதானம் கொடுத்துட்டே இருப்பாங்க. மீனாட்சி பேஞ்சி தீதி இல்லையா? அப்போ கடைசியில பாடியை கொண்டு போயாச்சு, கட்டடத்துல வச்சாச்சு, அந்த எரியூட்டக்கூடிய கட்டடத்துல. அப்போ நான் அந்த பாடியை பாக்குறேன், எனக்கு கண்ணீரா வருது, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப நான் கேட்டேன், தீதி எனக்கு ஏதாவது கடைசியா ஒரு வரம் கொடுங்க, கடைசி எனக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுங்க. என்னை எப்ப பார்த்தாலும் எனக்கு வரம் கொடுப்பீங்களே, எனக்கு இப்ப எனக்கு ஒரு வரம் கொடுங்க. அப்போ எனக்கு இந்த வரம் தான் டச் ஆச்சு. என்ன வரம்? பேஞ்சி சொல்றாங்க, நீ செய்வதை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள் அப்படி சொல்லி எனக்கு அதை ஒரு வரமாவே கொடுத்தாங்க. ஜோ ஆப் கரேங்கே உசே தேக் தூசரே கரே. இது கேட்கறதுக்கு வர மாதிரியே தெரியலையே, ஆனா அவருக்கு அது டச் ஆயிருக்குது. நீங்க என்ன செய்றீங்களோ அதை பார்த்து மற்றவங்க செய்வாங்க, இதுதான் எனக்கு வரமா தீதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம், இது எவ்வளவு பெரிய ஞானம். சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. மைக்க பிடிச்சிட்டு என்னன்னாலும் சொல்லலாம், தாட் போட்டுன்னு சொல்லலாம், மைக் இல்லாமலையும் பேசலாம். அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், கோபப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, யோகா பண்ணணும், சேவா பண்ணணும், எல்லாம் கரெக்ட். நான் என்ன செய்யறேன்? இது பாண்டிமணி விருதருக்கு தீதி கொடுத்தாங்கன்னு நினைச்சுக்கணும்ன்ற அவசியமே இல்லை. நம்ம எல்லாருக்குமே சொல்றாங்க அப்படின்னு நினைக்கலாம். இது பாபாவே சொல்லியாச்சு. இருந்தாலும் நம்ம க்ளோஸ்ல இருக்கிறவங்க சொல்லும் போது அதுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கும்ல. அப்போ தீதி நமக்கு சொல்றாங்க, நீங்க என்ன செய்யறீங்களோ அதை பார்த்து மற்றவங்களும் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. மற்றவங்க செய்யறாங்கன்னா அதனுடைய பலன் பல மடங்காகி நமக்கு திரும்பி என்ன வந்துடும், நான் பொறுத்து போறேன், அதை பார்த்து 2 பேர் பொறுத்து போறாங்கன்னா 2 மடங்கு எனக்கு திரும்பி வரும். அதை பார்த்து 100 பேர் பொறுத்துக்கிறாங்கன்னா 100 மடங்கு பலன் திரும்பி வரும். நான் என்ன செய்வேன்? பாபா சொல்றார், அச்சே பீஜ் டாலோ தோ ஃபல் அச்சா மிலேகா. நல்ல விதை விதைத்தால் நல்ல பலன் கிடைக்கும். தெரிஞ்சோ தெரியாமலே என்னென்னமோ விதைச்சோம், இப்ப அனுபவிக்கிறோம். அது டிராமா, பினிஷ்டு.
ஆனா இனி நடக்க போறது எதுவுமே என்ன கிடையாது, இனி நடக்க போறது எதுவுமே என்ன கிடையாது, டிராமா கிடையாது. நீங்க விதைச்சதை என்ன பண்ண போறீங்க, நேத்து வரைக்கும் என்னத்தையோ தெரிஞ்சோ தெரியாமலே விதைச்சோம், அதுக்கான பலனை இன்னைக்கு இப்ப வரைக்கும் என்ன பண்ணோம், அறுவடை பண்ணோம். இனி நடக்க போறது டிராமா இல்ல, நான் விதைச்சதை நான் என்ன பண்ண போறேன், அனுபவிக்க போறேன். நல்ல விதை விதையுங்கள், நல்ல பலன் கிடைக்கும். ஜப் கர்ம் அச்சா ஹோகா பிர் ஜோ போயேங்கே உஸ்கா பல் அச்சா மிலேகா. கர்மம் சிறப்பா இருக்கும் பொழுது எதை விதைப்பீர்களோ அதற்கான பலன் நன்றாக கிடைக்கும். அகர் கரம் ரூபி பீஜ்மே தாக்கத் நஹி ஹோகி, ஒருவேளை கர்மம் என்கின்ற விதையில் ஆற்றல் இல்லை, கர்ம புரே போயேங்கே, தீய கர்மத்தை விதைத்தால் தோ பல் கியா மிலேகா, அப்ப பலன் என்னவாக கிடைக்கும். யஹ் ஜோ கா ரஹே ஹோ பிர் ரோ ரஹே ஹோ, जो काते हो उसमें ही रो रहे हो, துக்க ஒரு அசாந்தி ஹே. இப்போ எதை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க, பிறகு அழுது கொண்டு இருக்கிறீங்க. எதை நீங்க இப்போ சாப்பிடுறீங்களோ அதைத்தான் பிறகு பலனாக என்ன பண்ண போறீங்க. நான் சாப்பிடுறது நல்ல சாப்பாடுனா உடம்பு எப்படி இருக்க போகுது, நல்லா இருக்க போகுது. நான் சாப்பிடுறது மோசமானதா சாப்பிடுவேன் அப்படின்னா உடம்பு என்ன பண்ணத்தான் செய்யும், மோசமாத்தான் இருக்கும். பாபா சார் இதை நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதைத்தான் நீங்க அனுபவிக்கிறீங்க, என்ன செய்யறீங்களோ அதைத்தான் அனுபவிக்கிறீங்க. துக்கமோ அசாந்தியோ அழுகையோ எதுவுமே வேறு யாரோ செய்ததனால் வரல, நான் செய்ததனால், நான் சாப்பிட்டதனால் நான் உருவாது. குச் ந குச் ரோக் ஆதி கிட்டு கிட்டு ஹோத்திகி ரகத்தீகே, ஏதோ நோய், ஏதோ சச்சரவுகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. சப் பாத்தே மனுஷியோं को करती है ना, எல்லா விஷயங்களுமே மனிதர்களை துக்க கர்த்தீகனா, துக்கப்படுத்துகிறது அல்லவா நோய் சச்சரவுகள். इसलिए बाप कहते हैं, ஆகவே பாபா கூறுகிறார், நோய் வருது, சண்டை சச்சரவு வருது, இதெல்லாம் நம்மளை என்ன பண்ணுது, துக்கப்படுத்து. சண்டை முடிஞ்ச பிறகு எதுக்கு இந்த சண்டை நடந்துச்சு, இதை தவிர்த்து இருக்கலாமோ. ஒரு நோய் வந்த பிறகு எதுக்கு இந்த நோய் வந்துச்சு, நான் அதை செய்யாம இருந்திருக்கலாமோ, அதை சாப்பிடாம இருந்திருக்கலாம், இல்ல ஏதோ ஒண்ணு. அப்போ நம்ம பிறகு யோசிக்கிறோம் இல்லையா, நாம இவையே எப்படி நடந்துகிட்டோம்னு. அதே போல बाप कहते हैं, अभी तुम्हारे कर्मों को मैं ऊंची क्वालिटी बनाता हूं, जैसे बीज भी उसी क्वालिटी का होगा तो उस क्वालिटी को बोएंगे. அப்போ கர்மத்தையுமே குவாலிட்டியாக நான் ஆக்குகிறேன் அப்படின்றாப்பா. நாம ஏதோ கடமைன்னு காரியமேன்னு செய்யறோம். நீங்க கர்மம் எந்த கர்மம் செய்தாலும் பாபா நினைவுல செஞ்சிட்டீங்கனாலே இது குவாலிட்டி தான். ஆத்மான்னு புரிஞ்சு எல்லாரையும் சகோதராத்மான்னு புரிஞ்சு பாவனையோட செஞ்சிட்டீங்கனால இந்த கர்மம் என்ன ஆயிடுது, இந்த அப்படின்னு ஒண்ணு சொல்றதுக்கும் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன இருக்குது, நீங்க தான் கொடுக்குறீங்க, 100 ரூபாய் கொடுக்குறீங்க, இந்த அப்படின்னு சொல்றதுக்கும் வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குது. அப்போ கர்மா என்ன ஆயிடுதுங்க, குவாலிட்டி ஆயிடுது. அதுவும் நான் கொடுக்குறேன்னா அதுக்கு குவாலிட்டி போச்சு, பாபாவுடையது பாபா குழந்தைக்கு போய் சேருது. பாபா சொல்றார், கர்மத்தை என்னவா மாத்துங்க, குவாலிட்டியா மாத்துங்க. எல்லாமே செய்யறோம். நிறைய நேரத்துல என்ன, நான் இவ்வளவு செஞ்சேன்னா எனக்கு என்ன மரியாதை, இந்த நான்கிற ஒரு வார்த்தைக்கே போச்சு. நான்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு நேத்து தீதி இந்த கதையை சொல்லிட்டு இருந்தாங்க. நாயகன் ரூமுக்குள்ள இருக்கிறார், நாயகி கதவை தட்டுறாங்க, யாருன்னு கேட்கறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு நாயகி வராங்க. நாயகன் யாரோ ஒன்னு வச்சுக்கோங்களேன், யாருன்னு கேட்கறாங்க. நான் தான் வந்திருக்கேன் இன்னார் அப்படின்னு பேர் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, உள்ளே இருந்து சத்தம் வருது, நான் செத்த பிறகு நீ வா. நான் இவங்களுக்கு புரியவே இல்லை, நான் செத்த பிறகு எப்படி வர்றது, நான் செத்த பிறகு எப்படி வர்றது. இப்படி 2 முறை 3 முறை அது பல கதையை சொல்லுவாங்க. ரோமியோ ஜூலியட் சொல்லுவாங்க, இல்ல நம்ம பக்கம் அம்பிகாவதி அமராவதி சொல்லுவாங்க. ஆனா நேற்று இன்னொரு பிரதர் சொன்னார், இது ஆக்சுவலா ராமானுஜருக்கும் திருக்கோஷ்டியோர் நம்பிக்கும் நடந்தது. திருக்கோஷ்டியோர் நம்பி உள்ள உட்கார்ந்து இருக்கிறார், ராமானுஜர் கதவை தட்டுறார். யார் வந்திருக்கிறது, நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாராமா. நம்பி சொல்றாராமா, திருக்கோஷ்டியோர் நம்பி, நான் செத்த பிறகு நீ வா அப்படின்னு. இப்படி 17 முறை அவர் வந்திருக்காரு. அப்ப வயசு 100 வயசாமா ராமானுஜருக்கு. 17 முறை வந்த பிறகு புரிஞ்சுக்கிட்டாராமா, அடியேன் ராமானுஜன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு கதவை திறந்தாராமா. நான் ராமானுஜன் இல்லை, அடி.
நான் நான் குவாலிட்டி, ஒரு கர்மத்தினுடைய குவாலிட்டி எப்போ உயர்வா இருக்குதுன்னா, இத பாபா செய்யறார், பாபா செய்ய வைக்கிறாருன்னா அந்த கர்மா என்னவாயிடுது? குவாலிட்டி. இது பாபாவுக்காக செய்யறேன் அப்படின்னா அது என்னவாயிடுது? குவாலிட்டி ஆயிடுது. நான் செய்யறேன், இன்னாருக்காக செய்யறேன், இதுக்காக செய்யறேன், நான் அதுக்காக செய்யறேன், என் தலையெழுத்தேன்னு செய்யறேன், கடமைன்னு செய்யறேன்னு சொன்னா அந்த குவாலிட்டி இல்லை. பாபா என்ன கத்துக் கொடுக்கிறாராமா? क्वालिटी का बोएंगे तो उसका फल अच्छा निकलेगा. நீங்க குவாலிட்டியா விதைங்க, அதுக்கான பலன் நன்றாக கிடைக்கும். அகர் பீஜ் அச்சி குவாலிட்டி கா நஹி ஹோகா தோ, ஒருவேளை விதை நல்ல குவாலிட்டியா இல்லைன்னா நல்ல குவாலிட்டியில பழம் கிடைக்காது. ஆகவே நமது கர்மத்தையும் நல்ல குவாலிட்டியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? ஆகவே இப்பொழுது தந்தை நமக்கு கர்மம் என்கின்ற விதையை நல்ல குவாலிட்டி உடையதாக ஆக்குகிறார். तो वह श्रेष्ठ क्वालिटी का बीज, அப்போ இந்த சிரேஷ்ட குவாலிட்டியான விதை என்ற கர்மா விதைக்கப்படும் பொழுது பலனும் மிக சிரேஷ்டமாகவே கிடைக்கும். ஆகவே தனது கர்மங்களினுடைய வீடு சீடு விதை என்னவோ அதை சிறந்ததாக ஆக்குங்கள். நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த வயல்வெளியில அறுவடை பண்ணும்போது சொலவை வச்சு வீசுவாங்க. சொலவை வச்சு வீசும்போது ரொம்ப தூரத்துல விழுறதெல்லாம் வெறும் பதரா இருக்கும். கொஞ்சம் தள்ளி விழுறதுன்னு பாத்தீங்கன்னா நல்ல பவர்ஃபுல்லா, ஓரளவுக்கு பரவாயில்லாம சாப்பிடறதுக்கு உதவுதா இருக்கும். எவ்வளவு காத்து வீசினாலும் அது நகராம அந்த இடத்துலயே விழும் இல்லையா? அதை விதை நெல்லுன்னு எடுத்து வச்சுப்பாங்க. விதை நெல் எதுன்னா காத்தடிச்சாலும் அது நகராம அது அந்த இடத்துல இருக்கும். அப்படின்னா அது வெயிட்டா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ விதைக்குன்னு ஒரு நெல்லு, நாம சாப்பிட்றதுக்குன்னு நெல்லு, அப்புறம் மாட்டுக்கு சாப்பிட்றதுக்குன்னு தனியா எடுத்து வச்சிருவோம். பாபா சொல்றார், இப்போ உங்களுடைய விதை என்னது? கர்மா. இந்த கர்மாவை குவாலிட்டியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பலன் பழம் மிகச் சிறந்ததாகவே கிடைக்கும். तो अपने कर्म का जो सीड है, அப்போ நம்முடைய கர்மா என்கின்ற விதை எதுவோ அதை சிறந்ததாக ஆக்குங்கள். அப்போ நல்ல பலனே கிடைக்கும். फिर अच्छा बोना सीखो. நல்ல விதையை எடுத்தா மட்டும் பத்தாது, நல்லபடி விதைக்கவும் கத்துக்கோங்கன்றார். நல்ல கர்மம் செய்யணும், அதை நல்லபடியாகவும் செய்யணும். இப்போ கோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது நல்ல கர்மம் தான், அதை என்ன பாவனையோட செய்யறோங்கிறதையும் கத்துக்கணும், எப்படி கொடுக்கணுங்கிறதையும் கத்துக்கணும். நல்ல கர்மா செய்யணும், அதை சிறப்பாகவும் செய்ய வேண்டும். तो यह सभी चीजों को समझ करके அபி அப்னா புருஷார்த்த கரோ. ஆக இந்த எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு இப்பொழுது தனது புருஷார்த்தத்தை செய்யுங்கள். நல்லது. இப்போ 2 நிமிஷம் சைலன்ஸ். சைலன்ஸுக்கான அர்த்தம் ஐ எம் சோல். ஃபர்ஸ்ட் சைலன்ஸ் பீச்சே டாக்கி மே ஆத்தே ஹே. நான் ஆத்மா. ஃபர்ஸ்ட் அமைதி, பிறகுதான் பேச்சு வருகிறது. இதுக்கு பேர் தான் என்னது? சைலன்ஸ். சைலன்ஸ்னா என்ன? நான் ஆத்மா, ஃபர்ஸ்ட் நான் அமைதி, பிறகுதான் பேச்சு வருகிறது. அப் பாப் ககத்தேகே फिर चलो சைலன்ஸ் வெல்ட் தோ. இப்போ மீண்டும் சைலன்ஸ் உலகத்துக்கு போங்கன்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சைலன்ஸ் சாந்தி அப்பனா ஸ்வதரம் ஹே, அமைதி சைலன்ஸ், அது நம்முடைய சுய தர்மம். அதற்கு நாம் இப்ப என்ன பண்ணணும்? திரும்ப வேண்டும். உஸ் சைலன்ஸ் மே சல்னே கேலியே ககத்தேகே. அந்த சைலன்ஸ் உலகத்துக்கு செல்றதுக்கும் இங்கே சுய தர்மத்தினுடைய அமைதியில நிலைக்கிறதுக்கும் பாபா சொல்றாங்க. என்ன சொல்றார்? எப்ப அமைதி வரும்? இந்த தேகத்தினுடைய தேக சகிதமான தேகத்தின் உறவுகளினுடைய எல்லா அட்டாச்மெண்ட் பற்றுதல்களை விட்டுவிடுங்கள். உசுசே டிட்டாச் ஹோ ஜாவோ. எப்போ நீங்க விடுபட்டு விடுகிறீர்களோ அப்பொழுதே அந்த சைலன்ஸ், அந்த சுய தர்மம் அனுபவமாகும். சன் ஆஃப் சுப்ரீம் சோல் அப் முஜே யாद करो. நான் யாரு? சன் ஆஃப் சுப்ரீம் சோல், சுப்ரீம் சோலினுடைய மகன், நான் குழந்தை. இப்போ பாபா சொல்றார், என்னை நினைவு செய்யுங்கள். அவர் மேரே தாமே ஆ ஜாவோ, என்னை நினைவு செய்யுங்கள், எனது தாமத்திற்கு வீட்டிற்கு வந்து விடுங்கள். தோ அபி சல்னே கா தியான் ரகோ. இப்போ
செல்லுவதற்கு கவனம் வையுங்கள். அபி ஆனேக்கா நகி கியால் கரோ, இப்ப வர்றதுக்கு நினைச்சு கூட பார்க்காதீங்கன்றார். சல்னிக்கா தியான் ரக்கோ, நான் இப்ப எங்க போகணும்? வீட்டுக்கு போகணும். யாருடைய வீட்டுக்கு? என்னோட வீடு, பாபாவுடைய வீடு, என்னுடைய வீட்டுக்கு. பிற ஆனேக்கா கியால் நகி ரக்கோ, திருப்பி வரணும்னு நினைச்சு கூட பார்க்காதீங்கன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? டாக்கில வரணும்னு நினைக்காதீங்க, சாந்தியினுடைய சுய தர்மத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்க நினைவு செய்யுங்க. அந்துமதி சோகதி, கடைசி நினைவு எப்படியோ அப்படித்தான் மறு வாழ்க்கை. அபி கோயி மேபி அட்டாச்மெண்ட் நகி, இப்ப யாரிடத்திலும் பற்று இல்லை. அபி தோ ஷரீருக்கு பி அட்டாச்மெண்ட் சோடு தோ, இப்ப சரீரத்தின் மீதான பற்றுதலை கூட விட்டு விடுங்கள். சம்ஜா, புரிந்ததா? ஐசி அப்பனி தாரணா பனானே கி ஹே. அச்சா, அப்படி தன்னுடைய தாரணையை உருவாக்கி கொள்ள வேண்டும். நல்லது. அப் பைட்டோ சைலன்ஸ் மே, இப்போ உட்காருங்க அமைதியில். சல்தே ஃபிர்தே பி சைலன்ஸ், போல்தே பி சைலன்ஸ், எங்கே போனாலும் வந்தாலும் அமைதி. அப்புறம் கமா போட்டு, அப்புறம் பேசினாலும் அமைதி, நடந்தாலும் அமைதி, சுத்தினாலும் அமைதி, போனாலும் அமைதி, வந்தாலும் அமைதி. யார்கிட்டையாவது பேசிட்டு இருந்தாலும் கூட எப்படி இருங்கன்றார் பாபா. இந்த சைலன்ஸ் எதுக்குன்னா மனசுக்கு. வாய் என்ன பண்ணுது? பேசுது. ஆனா மனசு எப்படி இருக்குது? சைலன்ஸ். பாபா சொல்ற, நடந்தாலும் சுற்றினாலும் போனாலும் வந்தாலும் பேசினாலும் அமைதி. மம்மாவே கேட்கறாங்க, போல்தே கைசே சைலன்ஸ் ஹோத்தீங்க, பேசிட்டு இருக்கும் போதே சைலன்ஸ் எப்படி தாரணை ஆகும்? மாலும் தெரியுமா? போல்தே சமய, பேசும் சமயத்தில் ஹமாரா புத்தி யோகம், நம்முடைய புத்தி தொடர்பு அப்பனே உசி அயம் சோல், ஃபர்ஸ்ட் பியூர் சோல். நம்முடைய புத்தி எப்படி இருக்கணும்? பேசிட்டு இருக்கும்போது அயம் சோல், நான் ஆத்மா. அப்புறம் அயம் பியூர் சோல், நான் ரொம்ப சுத்தமான ஆத்மா. அத்துவா சைலன்ஸ் சோல். பியூர் அப்படின்னாலே என்னது? சைலன்ஸ். நான் பியூரான சோல், நான் சைலன்ஸான சோல். இதை நினைவுல வைக்கணும். எப்போ? பேசும்போது. பேசிட்டு இருக்கும் போது இதை என்ன பண்ணுங்க? நினைவுல வைங்க. இதுக்கு பேர் தான் பேசும் பொழுதும் சைலன்ஸ். बोलते समय हमारे में यह नॉलेज होना चाहिए, आई एम सोल, इस ஆர்கன்ஸ் से बोलते गए. பேசும்போது இதை ஞாபகத்துல வைக்கணும், நான் ஆத்மா. இத வாய் மூலமா என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? பேசிட்டு இருக்கிறேன். அப்படி இருந்தா நீங்க பேசும்போது எதை கடைபிடிச்சிட்டு இருக்கிறீங்க? நான் ஆத்மா உள்ள சைலன்ஸ். நான் ஆத்மா எந்த சவுண்டு கொடுக்கல, இந்த வாய் சவுண்டு கொடுத்துட்டு இருக்குது. நான் பேசும்போது நான் ஆத்மா அப்படின்னு உணர்ந்தாலே அதுக்கு பேர் என்னதுன்னா சைலன்ஸ். நான் இந்த வாய் மூலமா பேசுகிறேன், இது ஞாபகம் இருக்கட்டும். தோ யக அப்பனி பிராக்டிஸ் ஹோனி சாஹியே. இது தெரியறது இல்ல, இதை பயிற்சி செய்ய வேண்டும். நான் பேசும்போது, நான் இன்னைக்கு எத்தனை பேர்ட்ட பேசும்போது நான் ஆத்மா இந்த வாய் மூலமா பேசிட்டு இருக்கிறேன், ஃபுல் கண்ட்ரோல் வந்துடும். நான் தெரியாம பேசிட்டேன்னு சொல்றோம் இல்லையா, வாய் தவறி வந்துடுச்சுன்னு சொல்றோம் இல்லையா. வாபஸ் அந்த மாதிரி வார்த்தையை பேச மாட்டோம், ஃபுல் கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்போம். நான் ஆத்மா இந்த வாய் மூலமா பேசுகிறேன். இந்த ஞானம் இருக்க வேண்டும், இந்த பயிற்சி செய்ய வேண்டும். ஜெய்சே ஹம் இஸ்கா ஆதார் லேக்கர்கே போல்தே, நான் இதை ஒரு உதவியா, ஒரு ஆதாரமா, ஒரு கருவியா எடுத்து பேசுறேன். சலோ அபி ஆங்குங்கா ஆதார் லேத்தேகே தேக்தேகே. அப்புறம் நான் ஆத்மா இந்த கண்களை ஆதாரமா எடுக்கிறேன், பார்க்கிறேன். जिसकी जरूरत है उसका आधार लेकर के काम करो. கண்ணு தேவையா, கண்ணை ஆதாரமா எடுத்துட்டு, கை தேவையா, கையை ஆதாரமா, நான் செஞ்சேன், நான் பார்த்தேன், அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. இது ஆதாரமா, இது காலை ஆதாரமா எடுத்துட்டு நடக்கிறேன், கையை ஆதாரமா எடுத்துட்டு வேலை செய்யறேன், கண்ணை ஆதாரமா எடுத்துட்டு நான் பார்க்கிறேன், வாயை ஆதாரமா எடுத்துட்டு நான் பேசுகிறேன். இந்த பயிற்சி செய்யுங்க. இப்படி இதை நான் ஆதாரமா எடுத்துக்கொண்டு காரியம் செய்கிறேன் என்றால் பகுத் குஷி ரகேகி, ரொம்ப குஷியா இருக்கும்ன்ற. ஐயோ நடக்கணுமே, ஐயோ சாப்பிடணுமேங்கிற நினைக்கிற கோஷ்டி எல்லாம் இருக்குது. சாப்பிடறதுலாம் ஒரு வேலையா போயிடுது. அப்புறம் தூங்கணுமே, அப்புறம் எந்திரிக்கணுமே, அப்புறம் அந்த ஆளை போய் பார்க்கணுமே, இந்த ஆளை போய் பார்க்கணுமே. சிம்பிளா தாதி பேர் மம்மா சொல்றாங்க,
ஆதாரமா எடுத்து செஞ்சீங்கன்னா குஷி இருக்கும்ன்றாங்க. ஒவ்வொரு கர்மேந்திரியத்தையும் ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் நான் ஆத்மா இதை ஆதாரமா எடுத்து செய்யறேன், நான் அதை ஆத்மா இதை ஆதாரம் எடுத்து செய்யறேன்னா குஷி இருக்கும். फिर कोई बुरा काम भी नहीं होगा. குஷி இருக்கிறது மட்டும் இல்ல, பிறகு எந்த தப்பான செயலும் நிகழவும் நிகழாது, தீய செயல்களும் நிகழாது. அச்சா நல்லது. அப்படிப்பட்ட பாப்தாதா ஐசே பாப்தாதா और माँ के मीठे मीठे बहुत अच्छे सदा साइलेंस की अनुभूति करने वाले बच्चों प्रति याद प्यार और गुड मॉर्निंग. अच्छा அப்படிப்பட்ட பாப்தாதா மற்றும் மம்மாவினுடைய இனிமேலும் இனிமையான மிகச் சிறந்த சதா சைலன்ஸ் அனுபவத்தை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். நல்லது. அப்புறம் சந்தேசி கே தன் துவாரா அல்மைட்டி பிதா கே உச்சாரித் மகா வாக்கிய. சந்தேசியினுடைய சரீரம் மூலமா அல்மைட்டி பிதா உச்சரித்த மகா வாக்கியம். வழக்கமா நம்ம சாகார வாணின்னா பிரம்மா பாபா மூலமா நம்ம கேட்கிறோம். இது கொஞ்சம் ஸ்பெஷல் வாணி, அதனால இது சந்தேசி மூலமா யாரு அல்மைட்டி பிதா உச்சரித்த மகா வாக்கியம். பிராக்கெட்ல மாதேஸ்வரி ஜி கே பிரதி, யாருக்காக? மாதேஸ்வரி அவர்களுக்காக அல்மைட்டி பிதா உச்சரித்த மகா வாக்கியம். இது பிராக்கெட்ல போட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஒவ்வொரு வாணி பிராக்கெட்லயும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, சந்தேசி சரீரம் மூலமா அல்மைட்டி பிதா உச்சரித்த மகா வாக்கியம், பிராக்கெட்ல மாதேஸ்வரி ஜிக்காக, மாதேஸ்வரி ஜி கே பிரதின்னு போட்டிருக்குது. ஸ்பெஷலா அவங்களுக்காக என்ன பண்ணி இருக்கிறார் பாபா வாணி சொல்லியிருக்கிறார். நம்ம டெய்லி வாணியை கூட நம்ம எப்படி ஃபீல் பண்ணணும்? இட் இஸ் ஸ்பெஷல் ஃபார் மீ, எனக்காக இது உச்சரித்தது. ஹே சிரோன்மணி ராதே பேட்டி, ஸ்டார்டிங் என்னது? ஹே சிரோன்மணி ராதே பேட்டி அப்படின்னா நம்ம அந்த இடத்துல நம்ம பேரெல்லாம் போட்டுக்கணும். சாதாரணமா சொல்லக்கூடிய மகா வாக்கியத்துல, டெய்லி மகா வாக்கியத்துல இன்னைக்கு இந்த மகா வாக்கியம் தலையின் மணியாக, அதாவது தலை சிறந்த மணியாக இருக்கும் ராதா குழந்தையே, தும் நிஷ் தின் மேரே சம் திவ்ய காரியமே தத்பர் ஹோ. நீங்க முழு நாளும் எனக்கு சமமாக தெய்வீக காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள். ஹே ராதே பேட்டி, என்னுடைய ராதா குழந்தையே, சிரோன்மணி குழந்தையே, தலை சிறந்த மணியே, நீங்க முழு நாளும் எனக்கு சமமான திவ்ய காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள். அதாவது வைஷ்ணவ் சுத்த ஸ்வரூபகோ, நீங்க உங்க ஸ்வரூபமே எப்படி இருக்குது வர்ணிக்கிறார் பாபா. பரமாத்மா யாரை பார்த்து வர்ணிக்கிறார்? மம்மாவை பார்த்து, ராதாவை பார்த்து வர்ணிக்கிறாங்க. நீங்கள் வைஷ்ணவ சுத்த ஸ்வரூபம், வைஷ்ணவ சுத்த ஸ்வரூபம். வைஷ்ணவன்னா பாபா சொல்வார் விஷத்தை அழித்த தூய்மையான பரிசுத்தமான சுத்த ஸ்வரூபம். சுத்த சேவா கர்த்தி ஹோ, உங்க ஸ்வரூபம் சுத்தம், வைஷ்ணவ சுத்த ஸ்வரூபம். நீங்க செய்யற சேவா சுத்த சேவா, சுத்த சேவா செய்கிறீர்கள். இஸ்லியே, ஆகவே பிதா சொல்றார், அல்மைட்டி பிதா சொல்றார், நீங்க எனக்கு சமமான கர்மா செய்றீங்க, சுத்தமான சேவா செய்றீங்க. இஸ்லியே, அதனால எவ்வளவு பெரிய பட்டம் பாருங்க. சாக்ஷாத் மேரா ஸ்வரூபோ, அதனால சாக்ஷாத் நீங்க என் ஸ்வரூபம் தான், என் வேலையை நீங்க செய்றீங்க, அதனால நீங்க என் வடிவம் அப்படின்றார் பாபா. யாரை பார்த்து? பாபா மாதிரி ஒரு கர்மா செய்யறோம்னா நாம சாக்ஷாத் யாரை போல ஆயிடுறோம்? பாபாவை போல ஆயிடும். இத மத்தவங்க சொல்லல, பாபா சொல்றார். நீங்கள் சுத்தமான ஸ்வரூபமா இருக்கிறீங்க, சுத்தமான சேவா செய்றீங்க, ஆகவே சாக்ஷாத் நீங்கள் என் வடிவம். பகவான் ஒரு கர்மம் செய்தா அது யார் மாதிரி இருக்கும்? அம்மா மாதிரி இருக்கும். அவதாரம் அவதாரம் கதை சொல்றாங்க இல்லையா, நிஜம் இங்க பாபா வாணில சொல்றார், என் அவதாரம் அம்மா அப்படின்னு சொல்லாம சொல்றார்.
நான் ஒரு வேலையை செஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி அம்மா என்ன பண்றாங்க, வேலை செய்யறாங்க. அதனால அவங்க சாக்ஷாத் மேரா ஸ்வரூபங்க, உண்மையிலே அவங்க நான் தான்றார், அவங்க என் வடிவம் தான் அப்படின்றார். பக்தியில இந்த மாதிரி எல்லாம் வார்த்தை வரும், வானிலை இந்த மாதிரி வார்த்தை வராது. ஆனா பாபா அந்த வார்த்தையை சொல்றார், சாக்ஷாத் மேரா ஸ்வரூபோ, நீங்க அப்படியே என் வடிவம் அப்படின்றார். நான் சொன்ன மாதிரியே சொல்லிட்டீங்க, நான் செஞ்ச மாதிரியே செஞ்சிட்டீங்க, நீங்க அப்படியே என் வடிவம். जो बच्चे अपने पिता के फुटस्टेप नहीं लेते उन्हों से मैं बिल्कुल दूर हूं. அவங்கள பாராட்டுறதோட நிப்பாட்டி இருக்கலாம்ல. எந்த குழந்தை தனது பிதாவினுடைய காலடி எடுத்து நடக்கவில்லையோ அவர்களிடம் இருந்து நான் தூரமாக இருக்கிறேன். யாரு? பாபா பயந்து ஒதுங்கிக்கிறார். எந்த குழந்தைங்க என்னுடைய ஃபுட் ஸ்டெப், என்னுடைய காலடி எடுத்து வைக்கலையோ அவர்களிடம் இருந்து நான் பில்குல் தூரகும், அந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன்றார். அந்த ஆட்கள் பக்கமே நான் முற்றிலும் தொலைவாக இருக்கிறேன். ஏனெனில் பச்சா தோ ஃபிர் பிதா கே சமான் அவசிய சாகியே, குழந்தைன்னா அது கண்டிப்பா அப்பாவை போலத்தான் இருக்கணும். குழந்தைன்னா எப்படித்தான் இருக்கணும்? கண்டிப்பா அது அப்பாவை போலத்தான் இருக்க வேண்டும். யக காயதா அபிஸ்தாபன் ஹோத்தாகே, இந்த சட்டம் இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுகிறது. ஜோ சத்யு திரேதா தக் சல்தாகே, இந்த சட்டம் சத்தியுகம் திரேதாயுகம் வரைக்கும் வருகிறது. வகான் ஜெய்சா பாப் வைசா பேட்டா, அங்கெல்லாம் சத்தியுகம் திரேதாயத்துல எல்லாம் அப்பா எப்படியோ அப்படித்தான் பிள்ளைங்க. துவாபரத்துல இருந்து தொழிலை மாத்திட்டோம். அப்பா சரைக்கிற தொழில்னா பிள்ளையும் சரைக்கணும், அப்பா வாத்தியார்னா பிள்ளைங்களும் வாத்தியார். இது துவாபரத்திலிருந்து மாறுது, கர்மா மாறுது. பாபா இங்க சொல்றார், இங்க நான் செய்யற மாதிரி நீங்க செய்யறீங்க, என்னுடைய ஃபுட் ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்றீங்க. இந்த சட்டம் சத்தியுகம் திரேதாயுகம் வரைக்கும் தொடருகிறது. ஆனால் கலியுகத்திலேயோ துவாபர யுகத்திலேயோ தந்தையை போல் பிள்ளைகள் இருப்பது இல்லை. இப்பொழுது குழந்தைகள் தந்தைக்கு சமமாக ஆக வேண்டிய முயற்சி செய்தாக வேண்டும். மகர் வகாந்தோ, ஆனால் அங்கேயும் இயல்பாகவே அப்படி சட்டம் உருவாக்கப்பட்டு விடுகிறது. எப்படி தந்தையோ அப்படி குழந்தை. இந்த அனாதி சட்டம் இந்த சங்கம யுகத்தில் ஈஸ்வர் பிதா, இந்த அனாதி சட்டம் அப்பாவை போலவே பிள்ளை, இந்த அனாதி சட்டம் இந்த சங்கமத்தில் ஈஸ்வர் பிதா பிரத்யக்ஷம் ஆகுவதற்கு காரணமாகுகிறது. பாபா சொல்றார், ஸ்தாபனையை செய்விக்கிறது. மதுர் மாலிகி மதுர் மீட்டி திவ்ய புருஷார்த்தி பேட்டி. அடுத்த இன்னொரு வாணியில மமாவை பத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மதுர் மாலிகி மதுர் மீட்டி திவ்ய புருஷார்த்தி பேட்டி, இனிமையான எஜமானனினுடைய இனிமையான மிக இனிமையான தெய்வீக புருஷார்த்தி குழந்தையே, மகளே. பாபா மகளேன்னு சொல்றார். புருஷார்த்தி பேட்டி, மதுர் புருஷார்த்தி பேட்டி, இனிமையான புருஷார்த்தம் செய்யும் மகளே. அப் துஜே பகுத் ரமணீக் ஸ்வீட்னஸ் பன்னா அவர் பனானாக, இப்போ நீங்க மிக ரமணீகரமான ஸ்வீட்னஸ் ஆக வேண்டும், ஆக்க வேண்டும். ரமணீகரம்னா ஒரு ஆனந்தமும் கலந்து இனிமை ஆக வேண்டும், ஆக்க வேண்டும். இப்பொழுது வேர்ல்டு சாவரண்டிக்கு சாவி, உலகத்தினுடைய அரசாங்கத்தின் சாவி நொடியில் பிராப்தியாக பெற வேண்டும், பெற வைக்க வேண்டும். அது உங்கள் கையில் உள்ளது. பாருங்கள், அல்மைட்டி ஜோ ஹரேக் ஜீவ் பிராணிக்கே மாலிக். அல்மைட்டி அவர் யார்? ஒவ்வொரு ஜீவ பிராணிக்கும் எஜமானன். वो जब प्रैक्टिकल में, அவர் எப்போ பிராக்டிக்கல்ல இந்த கர்ம சேத்திரத்துக்கு வர்றாரோ அப்பொழுது முழு சிருஷ்டியுமே ஹாப்பி ஹவுஸ் பன் ஜாத்தி है. பகவான் இந்த பூமிக்கு வரும்போது முழு வீடுமே எப்படி முழு சிருஷ்டியுமே எப்படி ஆயிடுது? ஹாப்பி ஹவுஸ். லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ். பாபா என்ன ஹவுஸ் சொல்ற? ஹாப்பி ஹவுஸ், மகிழ்ச்சியான வீடாகி விடுகிறது. அவர் இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமி மகிழ்ச்சிகரமான வீடாகி இல்லமாகி விடுகிறது. இந்த நேரம் அவர்தான் ஜீவ பிராணிகளுக்கான எஜமானன். அவ்யக்த ரீதியில் சிருஷ்டியை
நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆனால் எப்பொழுது அவர் பிரத்யக்ஷ ரூபத்தில் தேகதாரியாகி எஜமானன் ஆக கர்மச்சேத்திரத்திற்கு வருகிறாரோ அப்பொழுது சத்தியுகம் திரேதாயுகத்தினுடைய நேரத்தில் எல்லா ஜீவ பிராணிகளும் சுகம் உடையவர்களாகி விடுகிறார்கள். வகா சச்சிக்கு தர்பார் குலி ரகத்தேயே, அங்கே சத்தியத்தின் சபை திறந்து இருக்கிறது. जिसने ईश्वरीय सुख प्राप्त करने अर्थात पुरुषार्थ किया है, யார் ஈஸ்வரிய சுகத்தை பிராப்தியாக செய்வதற்கு முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு அங்கு சதா காலத்திற்கும் சுகத்தின் பிராப்தி கிடைத்து விடுகிறது. இந்த நேரம் அனைத்து ஜீவ பிராணிகளுக்கும் சுகத்திற்கான தானம் கிடைப்பது இல்லை. இந்த நேரம் அனைத்து ஜீவ பிராணிகளுக்கும் சுகத்திற்கான தானம் கிடைப்பது இல்லை. புருஷார்த்தம்தான் பிராப்தியை ஈர்க்கிறது. பாபா தானம் பண்ணிட்டு போறதுக்கெல்லாம் வரலன்றார். சுகத்திற்கான தானம் கிடைப்பதில்லை, புருஷார்த்தம் தான் பிராப்தியை இழுக்கிறது. அவர் நடுவுல வச்சிடுறார், வீட்டுக்கு நடுவுல வச்சிடுறார். யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் சுகத்தின் பிராப்தியை தன் பக்கம் என்ன பண்ணிக்கிறாங்க. ஒரே வீட்டுல 2 பேர் சிரிக்கிறாங்க, 4 பேர் அழுறாங்கன்னு என்ன அர்த்தம்? அப்படி இருக்குதா இல்லையா? வீடு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 2 பேர் சுகத்துக்கான பிராப்தியை எடுத்துக்கிறாங்க, 4 பேர் அதற்கான முயற்சியை என்ன பண்ணல, செய்யல. ஓரவஞ்சனை எல்லாம் கிடையாது பாபா வீட்டுல ஓரவஞ்சனை எல்லாம் கிடையாது. சுகத்தின் பிராப்தியை தனது புருஷார்த்தத்தால் ஈர்த்து கொள்கிறார்கள். பாபா உருவாக்கிய வீடு ஹாப்பி ஹவுஸ். பாபா உருவாக்கி வச்சிருக்கிற வீடு என்னது? ஹாப்பி ஹவுஸ். இதில் சுகம் தானமாக கொடுக்கப்படவில்லை. இந்த வச்சுக்கோன்னு சுகத்தை பாபா என்ன பண்ணல, தானமா கொடுக்கல, புருஷார்த்தத்தால் ஈர்த்து கொள்கிறார்கள். ஜினுகோங்கா ஈஸ்வர் சே யோக ஹே, யாருக்கெல்லாம் ஈஸ்வரனோடு புத்தி கனெக்ஷன் யோகா இருக்கிறதோ அவர்களுக்கு ஈஸ்வரன் மூலமாக சம்பூர்ண சுகத்தின் தானம் கிடைத்து விடுகிறது. கிடைச்சிடுது, கொடுக்கல, கிடைச்சிடுது. யாருக்கெல்லாம் ஈஸ்வரனோடு புத்தியின் கனெக்ஷன் இருக்கிறதோ அவர்களுக்கு சம்பூர்ண சுகத்திற்கான தானம் கிடைத்து விடுகிறது. 3வது வேற ஒரு முறை சந்தேசி சரீரத்துல மம்மாட்ட பேசி இருக்கிறாங்க. பாயிண்டா பேராகிராஃபா கொடுத்திருக்கிறாங்க. ஓஹோ தும் வகி சக்தி ஹோ. ஓஹோன்னா தமிழ்ல ஆஹான்னு சொல்றோம் இல்லையா, அதை அவங்க ஹிந்தியில ஓஹோன்றாங்க. பாபா சொல்றார், பாபா ஆச்சரியப்படுறதெல்லாம் எப்பமாவது ஒரு முறை நடக்கும். பெரும்பாலும் பாபா என்ன பண்றதே கிடையாது, பாபா ஆச்சரியப்படுறதே இல்லை. ஆனாலும் அவர் ஆச்சரியப்படுறார். ஓஹோ தும் வகி சக்தி ஹோ. ஓஹோ நீங்கள் அதே சக்தி தான். யாரை பார்த்து? மம்மாவை பார்த்து சொல்றாங்க. ओहो तुम वही शक्ति हो, तुम अपनी ईश्वरीय ताकत का रंग दिखलाए इस असुरी दुनिया का विनाश कर देवी दुनिया का ஸ்தாபன் कर रही हो. நீங்கள் தன்னுடைய ஈஸ்வரிய சக்தியின் நிறத்தை வெளிப்படுத்தி இந்த அசுர உலகத்தை விநாசம் செய்து தெய்வீக உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். फिर पीछे सभी शक्तियों का महिमा निकलती है. பிறகு அத்தனை சக்திகளுக்குமான மகிமை வெளிப்படுகிறது. இப்பொழுது அந்த சக்தி உங்களுக்குள் நிறைந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சதா தனது ஈஸ்வரிய பலம் மற்றும் ஆன்மீகத்தினுடைய அந்த பெருமிதத்தில் இருங்கள். அப்பொழுது சதா அபார குஷி இருக்கும். சதா நித்தியமான மகிழ்ச்சியினுடைய முக தோற்றம் இருக்கும். तुमको नशा होना चाहिए कि मैं कौन हूं, किसका हूं, हमारा कितना सौभाग्य है, कितना बड़ा पद है. உங்களுக்கு போதை இருக்க வேண்டும். நான் யார், நான் யாருடையவர், என்னுடைய சௌபாக்கியம் எவ்வளவு பெரியது, எத்தனை பெரிய பதவி கிடைத்திருக்கிறது. अभी तुम पहले सेल्फ का स्वराज्य प्राप्त करते हो. முதலில் நீங்கள் தனது சுயராஜ்யத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். பிறகு சத்தியுகத்தில் யுவராஜ்யத்தை
யுவராஜாவாக ஆகுவீர்கள், இளவரசனாக ஆகுவீர்கள். எனவே எவ்வளவு போதை இருக்க வேண்டும். இஸ் அப்னே பாக்கிய கோ தேக், இந்த தனது பாக்கியத்தை பார்த்து குஷியில் இருங்கள். அப்னே லக்கு கோ தேக்கோ, தன்னுடைய அதிர்ஷ்டத்தை பாருங்கள். உசுசே கித்னி லாட்ரி மில்தி ஹே, இதன் மூலம், இந்த அதிர்ஷ்டத்தின் மூலம் அல்லது பாபா மூலம், ஞானத்தின் மூலம் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கிறது. ஓஹோ கித்னா சிரேஷ்ட தேரா லக், ஜிஸ் லக் சே வைகுண்ட கி லாட்ரி மில் ஜாத்தி ஹே. ஆஹா, யார் சொல்ற? பாபா ஆஹா சொல்ற. ஆஹா, எவ்வளவு உயர்ந்த சிரேஷ்டமான அதிர்ஷ்டம் உங்கள் அதிர்ஷ்டம். உங்கள் அதிர்ஷ்டத்தால் வைகுண்டத்தின் லாட்ரி கிடைச்சிருக்குது. நிறைய பேர் வீட்டுல சில பேர் சொல்லுவாங்க, என் பொண்ணுதான் லட்சுமி, அவ வந்த பிறகுதான் வீட்டுல எல்லா செல்வமும் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது ஒரு பொண்ணை ஒரு பையனை காமிச்சு, இவன் பிறந்த பிறகுதான் வீட்டுல எல்லாமே நடந்துச்சு. பாபாவுக்கு அப்படி ஒரு லட்சுமி யாரு? அம்மா. பாபா சொல்றார், நீங்க எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம், உங்களால் இந்த பூமி வைகுண்டத்தினுடைய அதிர்ஷ்டத்தை அடைகிறது. சம்ஜா லக்கியஸ்ட் தெய்வீ ஃபூல் பச்சி, புரிஞ்சுதா? நீங்க லக்கியஸ்ட் தெய்வீக மலரான மகள் அப்படின்றார். இந்த மாதிரி கவிஞர்கள்லாம் கூட வர்ணிச்சு நம்ம பார்த்தது கிடையாது. நாலாவது வேற இன்னொரு முறை பாபா மம்மாவை பர்சனலா பார்த்து சொன்னது, இசுகாவனி சங்கம் சமைப்பர், இந்த வசந்த கால சங்கம நேரத்தில் ஸ்வயம் நிராகார் பரமாத்மா சாகாரத்தில் வந்து இந்த ஈஸ்வரிய ஃபேக்டரியை ஓபன் செய்திருக்கிறார். எதை ஓபன் பண்ணியிருக்கிறார்? இந்த ஈஸ்வரிய தொழிற்சாலையை ஓபன். நாமெல்லாம் எங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறோம்? ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஈஸ்வரிய ஃபேக்டரியை ஓபன் பண்ணி இருக்கிறார். ஜகாசே, இந்த ஃபேக்டரியில இருந்து கோயிபி மனுஷி அப்பனா வினாசி கக்குப்பனதே, எந்த மனிதனும் தன்னுடைய அழியக்கூடிய அற்பத்தை கொடுத்து விட்டு அழிவற்ற ஞான ரத்தினத்தை எடுத்துக்கொள்ள முடியும். இந்த அழிவற்ற ஞான ரத்தினங்களினுடைய ஃபேக்டரி அதிசூட்சமமானது. இப்படி ஒரு ஃபேக்டரி இங்க இருக்குதுன்னே தெரியாது. அங்க ஒரு ஃபேக்டரி இருக்குது, இங்க ஒரு ஃபேக்டரி இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இங்க ஒரு ஃபேக்டரி இருக்குதுன்னு, இங்க என்ன நடக்குது? அற்பத்தை கொடுத்து விட்டு அழிவற்ற ரத்தினங்கள் கிடைக்கிறது. ஆனா எதை கொடுக்கணும்? கண்டிப்பா அற்பம் தானே நான் வச்சுக்கிறேனே கிடையாது. அற்பத்தை கொடுத்து விட்டு அழிவற்ற ரத்தினங்களை பெறக்கூடிய ஃபேக்டரி இது. ஜிஸ்கோ புத்தி சே கரீது கர்னாக, இதை புத்தியால் நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும். கோயி ஸ்தூல் வஸ்து நகிகை, இது ஏதோ ஸ்தூலமான பொருள் கிடையாது. அதை இந்த கண்களால் பார்ப்பதற்கு பாபா சொல்றார், அதி சூட்சமமான குப்தமான மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் பொருளாக இருக்கும் காரணத்தினால் இதை வேறு யாரும் உங்களிடமிருந்து கொள்ளையடித்து விடவும் முடியாது. இப்படிப்பட்ட சர்வோத்தம ஞான கஜானாவை பெறுவதற்கு வாணி கேட்கறதுக்கு ரூல்ஸ் சொல்றார் பாபா. பெறுவதால் அதி நிர்சங்கல்ப் சுகதாயக் அவஸ்தா ரகத்தீகே, இதை பெறும் பொழுது, இந்த ஞானத்தை அடையும் பொழுது, பெறும் பொழுது அதி நிர்சங்கல்ப், வித்தியாசமான வார்த்தை, அதி சங்கல்பமற்ற நிலை. வாணி கேட்க கேட்க நம்மளாம் என்ன ஆயிடுறோம்? ஏன் எதுக்கு அப்படியா இப்படியா அவர் இவர், இதெல்லாம் வேஸ்ட், நெகட்டிவ். அதி நிர்சங்கல்ப், அதிகபட்ச நிர்சங்கல்பம். அப்புறம் சுகதாயக் அவஸ்தா, சுகம் நிறைந்த ஸ்திதி கிடைத்து விடுகிறது. ஜப் தக் கோயினே எக அவிநாசி ஜான், எதுவரை ஒருவர் இந்த அழிவற்ற ஞான ரத்தினத்தை வியாபாரம் செய்து கொள்வதில்லையோ, கொள்முதல் செய்து கொள்வதில்லையோ, கொடுத்தாதான் வாங்கலாம். இங்க தானம் இல்லை, இங்க கரீது, இங்க விலை கொடுக்கப்படுது. இது ஒரு கடை, முதல்ல தொழிற்சாலைன்னு சொல்ற, அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய கடையும் இதுதான். இந்த கடையை எதுவரை ஒருவர் வியாபாரம் செய்து கொள்ளவில்லையோ அதுவரை நிச்சிந்த் பேபிகர் நிர்சங்கல்ப ரகனகி சக்தா, அதுவரை அவங்களால கவலையற்றவராய், எந்த ஒரு வருத்தமற்றவராய், சங்கல்பமற்றவராய் இருக்க முடியாது. ஆகவே இந்த அழிவற்ற ஞான ரத்தினங்களை சம்பாதித்து தன்னுடைய புத்தி என்கின்ற சூட்சும பையில் நிறைத்து தாரணை செய்து நித்தமும் கவலையற்றவராய் இருக்க வேண்டும்.
அழியக்கூடிய பொருளில் துக்கம் நிறைந்து இருக்கிறது, அழிவற்ற ஞான செல்வத்தில் சுகம் நிறைந்து இருக்கிறது. அழியக்கூடிய பொருள், கண்ணால பாக்குறது எல்லாமே அழியக்கூடியது. அத்தனை பொருளுக்குள்ளேயும் எது நிறைஞ்சிருக்குது? சயின்டிஸ்ட கேட்டீங்கன்னா அதுக்குள்ள அணு இருக்குது அப்படிம்பாங்க. புரோட்டான் இருக்குது, எலக்ட்ரான் இருக்குது, நியூட்ரான் இருக்குதுன்னு. பாபா என்ன சொல்றார்? புரோட்டானும் இல்லை, எலக்ட்ரானும் இல்லை, நியூட்ரானும் இல்லை, எல்லாத்துக்குள்ளேயும் துக்கம் கலந்து நிறைஞ்சு இருக்குதுன்றார். எதுக்குள்ள மட்டும் சுகம் நிறைஞ்சிருக்குதாமா? ஞானத்துல. ஞானத்தில், கண்ணுக்கு புலனாகாத ஞானத்தில் அதிசூட்சமா சுகம் நிறைஞ்சிருக்குது. கண்ணுக்கு தெரியக்கூடிய அத்தனை பொருட்களுக்குள்ளேயும் அதிசூட்சமா எது நிறைஞ்சிருக்குது? துக்கம் நிறைந்து இருக்கிறது. 4வது செட்டு முடிஞ்சிருச்சு. 5வது முறை, 5வது பாயிண்ட் என்ன அர்த்தம்? இன்னொரு முறை பாபா மம்மாவை சந்திக்கும் பொழுது, எப்படி சூரியன் கடலின் நீரை இழுத்து விடுகிறதோ அது பிறகு மலைகளில் மழையாய் பொழிகிறதோ அப்படி யகபி டைரக்ட் ஈஸ்வர் துவாரா, இதுவும் நேரடியாக ஈஸ்வரன் மூலமாக மழையாக பொழிவிக்கப்படுகிறது. இங்கேயும் மழை பொழியுது. ககத்தேகை அவங்க சொல்றாங்க, சிவனினுடைய ஜடையில் கங்கை வெளிப்பட்டது, அதாவது அவருடைய தலையில கங்கை வெளிப்பட்டது என்று. இப்பொழுது இனிக்கே முக்கு கமல் துவாரா ஞான அமிர்த் தாரா பரஸ்ரஹிகே. மம்மாவை பார்த்து சொல்றார் பாபா, சிவனினுடைய தலையில கங்கை வந்ததா சொல்லுவாங்க. இல்ல, இந்த மம்மாவினுடைய கமல வாயின் மூலமாக ஞான அமிர்த அருவி கொட்டுகிறது. இதன் மூலம் அழிவற்ற ஈஸ்வரி, இதற்குத்தான் அழிவற்ற ஈஸ்வரிய அருவி என்று சொல்லப்படுகிறது. நம்மெல்லாம் இப்ப எங்க இருக்கிறோம்? குத்தால அருவியில இல்ல, ஈஸ்வரிய தாரா. தாரானா ஒழுக்கு, ஒழுக்குன்னா கொட்டுது. நாம இப்போ மம்மாவினுடைய கமலவாயின் மூலமாக ஈஸ்வரனுடைய ஞான அருவியில் குளித்து கொண்டிருக்கிறோம். பாபா சொல்றார், சிவபாபா பிரம்மா சரீரத்தின் மூலமா சொல்றார். பிரம்மாவிடம் இருந்து மம்மா ஞானம் கேட்டு என்ன பண்றாங்க? அவங்க அருவி கொடுக்கறாங்க. முதல்ல பிரம்மா தான் கேட்கிறார், பிரம்மா தான் சொல்றார். அப்ப சொல்றார், ஜிசிசே தும் பாகீரத்து புத்திர பாவனுகோ. அதனால நீங்க மம்மாவை பார்த்து ஸ்பெஷலா சொல்றாங்க, நம்மளுக்கும் சேர்த்துதான் இருந்தாலும் ஸ்பெஷலா மம்மாவை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் பாகீரத புத்திர பாவன், நீங்க பாகீரதனுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய தூய்மையானவர். அமர் பன்றகேகோ, அமர் ஆகி கொண்டிருக்கிறீர்கள். சிறுதாஜ் பனானேக்கு ஒன்றபுல் மண்டலிகே, இது தலை கிரீடம் ஆகுவதற்கான அதிசயமான மண்டலி. மண்டலினா சபை. இங்கு எந்த ஆணோ பெண்ணோ வந்தாலும் சரி, அவர்கள் தலை கிரீடம் ஆகி விடுவார்கள். உலகத்தில் எத்தனையோ மண்டலி சபைகள் இருக்கின்றன, ஸ்தானங்கள் இருக்கின்றன. இப்பொழுது இந்த யகு மண்டலி ககான் டிக்கி हुई ஓம் ஆகாரமே அர்த்தாத் अहम स्वधर्म में और सारी दुनिया सुधर्म को भूल प्रकृति के धर्म में टिकी हुई है. இப்போ சுய தர்மத்தில் முழு உலக, இன்னைக்கு யாருமே சுய தர்மத்துல இல்ல, முழு உலகமும் சுய தர்மத்தை மறந்து மற்ற உலகாய விஷயங்களில் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். தும் சக்தியா பிர் பிரகிருதி கோ போல். இன்னைக்கு உலகம் ஓமை மறந்து உலகத்துல மாட்டிட்டு இருக்குது. பாபா சொல்றார், ஓமைனா அகம், அகம்னா ஆத்மாவை மறந்து சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்குது. ஆனா நீங்க சக்திகள் சூழ்நிலையை, உலகத்தை மறந்து சுய தர்மத்தில் நிலைத்திருக்கிறீர்கள். 6வது பாயிண்ட், இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் நிராகார ஈஸ்வரனை நினைவு செய்கிறார்கள். ஜிசே அப்பனே நயனோசே, அவரை தனது கண்களால் அவர்கள் பார்த்ததும் இல்லை. அந்த நிராகாரமானவரிடத்தில் அவ்வளவு அதி பிரியம் கொண்டிருக்கிறார்கள். கூறுகிறார்கள், ஹே ஈஸ்வரா, அப்னே மீ முஜே லீன் கர்தோ, உன்னிடத்தில் என்னை இணைத்து விடு. பரந்து கைசா வண்டர்ஹே, ஆனா ஆச்சரியம் பாருங்க, जो स्वयं ईश्वर जब साकार में प्रत्यक्ष हुआ,
கண்ணால பார்க்காத இறைவனிடம் என்னை உன்னிடம் ஐக்கியமாக்கிடுன்னு சொன்னாங்க. இப்ப அவர் சாகாரத்திலே வந்திருக்கிறார். அவர் இப்ப பிரத்யக்ஷம் ஆகியிருக்கிறார். ஆனால் அவரை புரிஞ்சுக்கல. இன்னும் ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. பிறகு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். கடைசி பேராகிராஃப் மட்டும் பார்த்துருவோம். ஓஹோ ஹிருதய கமல், ஆகா ஹோலி ஹிருதய கமல், புனிதமான இதய கமலமே, ஹோலி ஹன்ஸ்து கமல், புனிதமான கமல கரங்கள் உடையவரே, தாமரை போன்ற கைகளை உடையவரே, ஹோலி நயன் கமல் பேட்டி ராதே, புனிதமான கண்களை பெற்ற தாமரை மகளான ராதையே, தேரி சாரி காயா பலட் கமல் ஃபூல் சம் கோமல் கஞ்சன் பன்கையிகே, உங்களுடைய முழு உடலுமே மாறி தாமரை மலருக்கு சமமாக மிருதுவான தங்கமாகிவிட்டது. परंतु पहले जब सोल कंचन बनती है तब सारा तन कंचन प्यूर बन जाती है. ஆனா முதல்ல ஆத்மா தங்கமாகுது, பிறகு முழு சரீரமும் தங்கமாய் தூய்மையாய் ஆகிவிடுகிறது. जिस होली कोमल तन में ही अति कशिश भरी हुई है. இந்த புனிதமான மிருதுவான சரீரத்தில் தான் அதி ஆகர்ஷணம் நிறைந்திருக்கிறது. தும் அப்பனே பரமேஸ்வர் பிதா துவாரா, நீங்கள் தனது பரமேஸ்வர தந்தை மூலம் அக்ஞான் தபத்துக்கோ புஜாயே ज्ञान तेज को जगाए अति शीतल रूप बन गई हो. अज्ञान வெப்பத்தை தனித்து ஞான பிரகாசத்தை ஏற்றி அதி சீத்தல ரூபமாகி விட்டீர்கள். குது சீத்தல் ரூப் பன், தான் குளிர்ந்த ரூபம் உடையவராகி, பிறகு மற்றவர்களையும் தனக்கு சமமாக அப்படி உண்மையான குளிர்ச்சி உடையவர் ஆகுவதற்கு குளிர்ச்சியை தானமாக கொடுத்து, அதாவது இந்த சுகமான மங்களகரமான சங்கம யுகத்தினில் நிமித்த பனி ஹுயிகோ, கருவியாக ஆகியிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜட சித்திரம் மூலமாகவும் முழு உலகத்திற்கும் குளிர்ச்சியும் சாந்தியும் தானமாக கிடைத்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் முழு சிருஷ்டிக்குமான தீர்வை கொடுத்து அவர்களை கடைசியில் தன்னுடைய பாபசுதர் சால்வேஷன் மே லியே லாயே अंत में अपना दिव्य तेज दिखाई, கடைசியில் தன்னுடைய தெய்வீகமான பிரகாசத்தை வெளிப்படுத்தி புதிய வைகுண்ட கோல்டன் தங்கமயமான பூந்தோட்டத்தில் நிம்மதியாக்கி செய்வீர்கள். தானும் நிம்மதியாகி மற்றவர்களையும் நிம்மதியாக்கிடுவீங்க. விஸ்ராம் கரைங்கி, எல்லாருக்கும் ஒரு பூரண ஓய்வை நீங்க கொடுப்பீங்க. எங்க? வைகுண்டம் என்கின்ற தங்கமயமான பூந்தோட்டத்திற்கு. अच्छा நல்லது. வரதானம் பாபா சப்தகி சாவி சே, பாபா என்ற வார்த்தை சாவி மூலம், பாபா என்ற வார்த்தையின் சாவி மூலம் சர்வ கஜானே பிராப்த் கர்னே வாலி, அனைத்து கஜானாக்களையும் பிராப்தியாக பெறக்கூடிய பாக்யவான் ஆத்மா பவ, பாக்யசாலி ஆத்மா ஆகுங்கள். பாபாங்கிற சாவி மூலம் எல்லா கஜானாக்களையும் பிராப்தியா பெறக்கூடிய பாக்யசாலி ஆத்மா ஆகுங்கள். சாகே அவர் குச் பி ஞானக்கே விஸ்தாரக்கோ ஜான் நகி சக்தே, உங்களால ஞானத்தினுடைய வேற எந்த விஸ்தாரத்தின் விஷயத்தையும் புரிஞ்சிக்க முடியல, சொல்ல முடியலன்னாலும் பரவாயில்லை. ஆனா ஒரே ஒரு வார்த்தை பாபா, அது இதயத்தில் நிறைந்திருக்கிறது, இதயத்திலிருந்து வெளிப்படுகிறது. இதயத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு சொல்கிறீர்கள் என்றால் அவர்கள் விசேஷ ஆத்மா ஆகிவிடுவார்கள். உலகத்திற்கு முன்னால் மகான் ஆத்மாவின் ஸ்வரூபத்தில் மகிமைக்கும் புகழுக்கும் உரியவர் ஆகி விடுவீர்கள். உங்களால ஒரு ஞானத்தையும் சொல்ல முடியாட்டாலும் பரவாயில்லை, இதயத்திலிருந்து பாபான்னு சொன்னா போதும், நீங்க விசேஷ ஆத்மா மகிமைக்குரிய ஆத்மா ஆகிடுவீங்க. ஏன்னா ஒரு
பாபா என்ற வார்த்தை அனைத்து கஜானாக்களை தரக்கூடிய பாக்கியத்தின் சாவி. சாவி இடுவதற்கான விதி இதயத்தால் புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள. பாபான்ற அந்த வார்த்தையை இதயத்தால புரிஞ்சுக்கோங்க, ஏற்றுக்கோங்க. இதயத்தால பாபான்னு சொல்லுங்க. அப்பொழுது எல்லா கஜானாக்களும் சதா ஆஜராகி இருக்கும். ஸ்லோகன்: பாப்தாதாவிடம் ஸ்நேகம் இருக்கிறது என்றால் ஸ்நேகமே புராணே ஜகாங்கோ குர்பான் கர்தோ. அன்பிற்கு கைமாறாய் பழைய உலகத்தை பலியாக கொடுத்து விடுங்கள். பாப்தாதாவிடம் ஸ்நேகம் இருக்கிறது என்றால் அந்த ஸ்நேகத்தின் காரணமாக பழைய உலகத்தை பலியாக்கி விடுங்கள். சாந்தி. வாணியுடைய மொத்த சாரம் முதல்ல ஆரம்பத்துல பவித்திரத்தா பத்தி சொல்றார். அப்புறம் கர்மத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி அம்மா சொல்றாங்க. அம்மா சொல்றது என்ன? கர்மா தான் எல்லாமே. நமக்கு பகவான் வந்திருக்கிறது சிரேஷ்ட கர்மத்தை செய்ய கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறார். நீங்க செய்யறதை நீங்க அடையிறீங்க. குவாலிட்டியான கர்மம் செய்யுங்க. பாபாவுடைய நினைவுல பாபாவுக்காக செய்யுங்க. அது உயர்ந்த பலனை தரும்.